இறைவனுக்கு நீ ஆற்றிய சேவை என்ன? மார்க்கம் உனக்கு என்ன சொல்லி முடிச்சிச்சு? ஹதீஸ் சொல்லி கேட்டது இல்லையா நீங்களா? ஒரு ஹதீஸ் சொல்லுவாரு அஜரத்து, ஒரு பெரிய 3 பேர் வழிபோக்கர்கள் போயிட்டு இருந்தாங்களா, ஒரு கோகுல போகும்போது பாறை மூடிக்கிச்சான். சொல்லுவார்ல, நீ பள்ளிவாசல் போயிருந்தா தானே, வாரத்துக்கு ஒரு நாள் போவேன், அது எல்லாம் நெருப்புல போட்டுருவாருன்னு பயந்து சொல்லுவாங்க. என்ன சகோதரர்களே, சே முஸ்லீமா பிறந்ததுக்கு இன்னைக்கு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். சே என்ன எப்படியாப்பட்ட மார்க்கம்? நல்லதை ஏவி அல்லாததை தடுக்க வேண்டிய நீ. கோழைகள் 1.5 கோடி பேர் செத்த சவங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு ஜிகாத் கமிட்டிக்காரனை நான் தட்டி எழுப்பின 13,000 கேசட் என் வீட்டில் சீஸ் பண்ணியிருக்கான். ஒரு கூட்டமா 2 கூட்டமா? ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், கிழக்கத்திய நாடுகள் என் கேசட் கேட்காம 200 கோடி முஸ்லீம்ல 10% பேர் இருக்க மாட்டான். இவ்வளவு வழக்குகள், இவ்வளவு தியாகங்கள் மெழுகுவத்தியா உருகி காமிச்சோம். நீ யார நம்பன? மோசடி பண்றவனையும், முள்ளமாரித்தனம் பண்றவனையும், தெள்ளவாரிகளையும், தேவடையாக்களையும் கூட நம்பன. எங்களை ஏத்துக்கிட்டியா? ஏத்துக்கு. ஆனா மறுமையில நிச்சயம் உன் சட்டையை பிடிச்சு நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவோ ஆபத்துகளுக்கு மத்தியில் நாங்க வந்து சொல்லியோம். பிழைப்புவாதிகளாக நீங்கள் நேசிக்கும் செல்வம், நீங்கள் நேசிக்கும் வியாபாரம் நஷ்டமாகி விடுமோ என்று கருதக்கூடிய வியாபாரம், நீங்கள் நேசிக்கும் உங்களுடைய குழந்தைகள், இத்தனையும் உங்களை காப்பாற்றி விடும் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். கடையை திறக்கிறது உன் வேலை, கஸ்டமர் அனுப்புறது அல்லாஹ்வோட வேலை, படுக்க விரிக்கிறதா உன் வேலை, தூக்கம் கொடுக்கறது ஆண்டவனோட வேலை. ரிசக்கும் மவுத்தும் இரணமும் மரணமும் ஒன் வே டிராபிக், ஒரு வழி பாதை, அதை இறைவன் தான் கொடுக்க முடியும். நீ நினைச்ச ஐயோ கரண்ட் கூட கொடுக்க மாட்டேன்ட்டு எங்க கூட்டத்துக்கு, ஆனா நல்லா இருக்கா, உனக்காக ரத்தம் கூட கொடுக்குறேன்னு சொல்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிற எனக்கு நீ கரண்ட் கூட கொடுக்க மாட்டேன்ட்ட, இருந்த உனக்காக நான் கையேந்திக்கிட்டு எவ்வளவு எதனை வந்து கேட்ட போது. அதே முஸ்லீம் லீக்காரன் இந்த எஸ்பி நூர் முகமது இவனுக்குன்னா உடனே ஏன் உன் புத்தி எப்படி இருக்கும்? அப்படித்தான். அன்னைக்கும் சிங்கம், இன்னைக்கும் சிங்கம், நாளைக்கும் சிங்கம் தான் சாவு தெரியும். என் பிணத்தின் மீதாவது உங்களுடைய பிறப்புரிமை கிடைக்கிறது என்றால் சகோதரர்களே, அதற்காக நான் பெருமைப்படுவேன். என் பிணத்தின் மீது, மையத்தின் மீது தான், என் பிணத்தின் மீது தான் உனக்கு பிறப்புரிமை கிடைக்கிறது என்றால் அதற்காக நான் பெருமைப்படுவேன். இன்னைக்கு நானும் டாக்டர் ராமதாசும் சேராம டாக்டர் ராமதாசும் அத்வானியும் சேர்ந்திருந்தா என்ன நிலைமை யோசிச்சீர்களா? இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன பார்த்து பொறுப்பில்லாதவன் சொல்றிய, எவ்வளவு பொறுமை, பொழைக்க தெரியாதவன் சொல்றியா? அது வேணா உண்மை. உன்னைய நான் வித்துட்டு போவேன். இன்னைக்கு நான் பார்த்து ஜெயலலிதாவை கூப்பிட்டு விட்டு நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரு அலையன்ஸ் போட்டுக்கலாம்னா நிச்சயமா என்ன ஏத்துக்குவா. ஏன் என் மாதிரி ஜனசஞ்சாரம் உள்ள, மாஸ் அட்ராக்ஷன் உள்ள மக்களை எந்த அரசியல் கட்சியும் என்ன ஏத்துக்குவான்? நாளைக்கு நரசிம்மராவிட்ட ஒரு அலையன்ஸை போட்டு